ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதோடைய 60ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி யாராவது ஒரு ஆள் வாசிங்க. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். தீர்க்கதரிசி எழுதும் போது விதமாய் எழுதுறாரு. அந்த வசனத்துடைய 2வது சென்டென்ஸ் இப்படி சொல்லுது, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இன்னைக்கு நிறையவருடைய இருதயத்துல ஒரே கலக்கம், போராட்டம், ஏமாற்றம், கண்ணீர். நம்ம சங்கீதத்துல கேட்டது போல என் எதிர்பார்ப்பு நிறைவேறுமா? எல்லாருடைய இருதயத்துல என்ன இருக்குது? ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுமா? அது நிறைவேறாத பட்சத்துல இருதயத்துல நமக்கு என்ன இருக்குது? ஒரே கலக்கமும் போராட்டமும் வேதனையுமா இருக்குது. ஆனா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்றாரு, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குமா. சும்மா சந்தோஷப்படாதா, அதிசயப்படுமா. இப்போ நடக்காத ஒண்ணு நடந்தாதான் நமக்கு என்னது? அது அதிசயம். அல்லேலூயாவா. இப்போ ஒரு மாடு 4 குட்டி போட்டா அது அதிசயம். அல்லேலூயாவா. ஏன்னா மாடு எத்தனை குட்டி போட மிஞ்சி போனா அவன் 1 போடும் 2 போடுதுன்னு சொல்றாங்க. அது தெரியல, நான் 1 தான் பார்த்துருக்குறேன். ஆமா என்ன. ஆனா 4 போட்டுச்சுன்னா ஆமா. இதே ஆடுன்னு 4 குட்டி போடும். 4 குட்டி கண்டிப்பா போடுற ஆடெல்லாம் இருக்குது. அதனால அது அதிசயம் கிடையாது. அப்போ உன் வாழ்க்கையில எது நடக்காததோ அதை கர்த்தர் நடத்தும் போது அதுதான் ஆசை. ஆமெனா, அதுதான் அதிசயம். அப்படின்னா ஆண்டவர் இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் உனக்கு அதிசயமாய் செய்ய போறாரு, அதை கண்டு உன் இருதயம் எப்படி பூரிக்க போகுது. எப்படி பூரிப்புனா சந்தோஷப்படுதல், சந்தோஷப்படுதல், மகிழ்ச்சியா இருக்கிறது, உங்க துக்கத்தை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசுவாராக. இந்த நாளில் நம்ம ஒரு தலைப்புல பார்க்க போறோம், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குங்கிற ஒரு தலைப்புல நம்ம பார்க்க போறோம். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நிறைய பேர் சொல்லல, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உன் இருதயம் நல்லா இல்ல. ஏன்னா உன் இருதயம்னா மற்றவங்களுக்கு போயிருதுல்ல. இப்ப நெஞ்சில கை வச்சுங்க, என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென். ஆமா. அப்படின்னா இப்ப என்ன? என் இருதயத்தில் இருக்கிற கசப்பு, சஞ்சலம், கவலை எல்லாத்தையும் யார் மாற்ற போறா? கர்த்தர் மாற்ற போறார். 3 காரியத்தை வேதத்தின் ஆதாரங்களோட நான் உங்களுக்கு சொல்லித்தர ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு உதவி செய்வாராக. நம்பர் 1, எப்போ உனக்கு சந்தோஷம் வரும், எப்போ உன் இருதயம் பூரிக்கும் அப்படின்னு சொன்னா, துக்கம் மாறினால் இருதயம் பூரிக்கும். சொல்லுங்க, துக்கம் மாறினால் இருதயம் பூரிக்கும், இல்லது சந்தோஷப்படும். சரியா? ஆமா. 2, நம்பர் 2, துயரம் மாறினால் இருதயம் பூரிக்கும். துயரம் மாறினால் இருதயம் பூரிக்கும். 2க்கு வித்தியாசம் இருக்குது. துக்கம் வேற, துயரம் வேற. சரிங்களா? ஆமா, அது நம்ம வேதத்தோட பார்க்க போறோம். ஆமா. நம்பர் 3, துதி பலி செலுத்தினால் இருதயம் பூரிப்பாகும். துதி பலி செலுத்தினால் நீங்க துதிக்கணும். நீங்க வாயில ஆண்டவரை உயர்த்தும் போது உங்க இருதயத்துல என்ன வரும்? சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும். இப்போ யாரெல்லாம் அப்படி செய்திருக்கிறாங்க அப்படி சொல்லி நம்ம வேதத்துல இருந்து பார்க்க போறோம். இப்போ நீங்க எழுதுன நீங்க இந்த 3 காரியத்தை சொல்ல போறீங்க. முதலாவது, எப்போ உங்க இருதயம் சந்தோஷப்படும்? உன் வாழ்க்கையில துக்கம் மாற்றப்பட்டா. ஆமா. 2வது, துயரம் மாறினால். ஆமா. நம்பர் 3. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அதோடைய 60ஆம் அதிகாரம் அதோடைய 20வது வசனத்தை ஒரு ஆள் வாசிங்க. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. எங்க நிறைய பேர் கவனிக்கல. வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லிச்சுங்க? உன் சந்தோஷம் எப்படி இருக்குமா? கர்த்தர் உனக்கு வெளிச்சமா இருந்தா உன் துக்க நாட்கள் முடிந்து போகுமா. அப்ப இருதயத்துல சந்தோஷம் வருமா வராதா? எங்க உங்க துக்கம் முடிஞ்சுச்சுன்னா, துக்கம் எப்ப வரும் அப்படி போ, அப்பதான் புரியும்.
துக்கம் எப்போ வரும்? துக்கம் தொண்டை அடைக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? துக்கம் எப்போ வரும்? கஷ்டம் வரும்போது, பாடு வரும்போது, நெருக்க வரும்போது, சரியா? ஆமா. இப்போ அது எப்படி வரும்? 18 வசனம் சொல்லுது பாராம். இனி கொடுமை உன் தேசத்திலே, அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்படாது. அப்போ துக்கம் எப்போ வரும்? கொடுமை வரும்போது. ஒரு விளைவான் எப்படி சொல்லுவோம், கேஷுவலாக பேசுறது உங்களுக்கு புரியும். உங்கள் புருஷர் உங்களை கஷ்டப்படுத்தும் போது என்ன எப்படி கொடுமைப்படுத்துகிறான் பாரு. சொல்றீங்களா இல்லையா அந்த வார்த்தையை? நிஜமா நான் சொல்லலை, பர்சனலி சொல்கிறவங்க மட்டும் சொல்லுப்பாலாம். எல்லா ஸ்திரீகளும், எல்லா அம்மா மாரும், எல்லா அக்கா மாரும் என்ன சொல்லிக்கிறீங்க? புருஷர்களை ஒரு திட்டுறாலும் திட்டிருப்பீங்க. பாவி என்ன எப்படி கொடுமைப்படுத்துகிறான் பாரு, இவங்ககிட்ட வந்து நான் மாட்டியிருக்கிறேன் பாரு. சொல்கிறீங்களா இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த துக்கத்தை கூட நான் மாற்ற போறேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயாவா? ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்றாரு பாருங்க, உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை. ஆமா. அப்ப கொடுமைங்கிறது கூட ஒரு துக்கம். ஹல்லேலூயாவா? அழிவு வந்துச்சுன்னா அது ஒரு துக்கம். குடும்பங்கள்ல சரியான ஆசீர்வாதம் இல்லைன்னா அது ஒரு துக்கம். இப்படிப்பட்ட இந்த துக்கத்தை அந்த வசனங்கள், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவளுடைய துக்கம் மாறி இருக்குது. எப்படி மாறி இருக்குன்னு நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் அதோடைய 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். அப்பொழுது அவள் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவே இல்லை. ஹல்லேலூயா! அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு குழந்தை இல்லாததுனால அவளுடைய முகம் செத்து போய் துக்க மூஞ்சா இருந்திருக்குது. ஹல்லேலூயாவா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. ஆமா. இப்போ அவளுக்கு அந்த கொடுமை என்னன்னா, அவளுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் இல்லை. இப்போ அவ முகமெல்லாம் அதாவது துக்க மூஞ்சாவே இருந்திருக்குது. இந்த சூழ்நிலையில அவ வருஷந்தோறும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவாலயத்துக்கு போவாங்க. தேவாலயத்துக்கு போய் பலி செலுத்தி பார்ப்பாங்க, ஆராதனை செய்து பார்க்குறாங்க. ஒன்றுமே அவங்களுக்கு என்ன பண்ணல, நடக்கவே இல்லை. எந்த ஒரு காரியமும் ஜெயமா இல்லை. ஒரு காலகட்டங்கள்லாம் இவ அவளுடைய நாச்சியாரை பார்த்து, அல்லது அவளுடைய இன்னொரு எல்கானோடைய இன்னொரு மனைவியை பார்த்து, பெலினாள், அவளுக்கு பேர் என்ன பேரு? பெலினாள். அவ பிள்ளைகளா பெத்து போடுவாளாம், பிள்ளைகளா பெத்து போடுவாளாம். இவளுக்கு எப்படி இருக்குமா, அவ பெத்து போடுறாளே நமக்கு இல்லையே, அவ பெத்து போடுறாளே நமக்கு இல்லையே. இப்போ நமக்கு கூட தானே அப்படி இருக்க. சில ஆளுகளுக்கு எப்படி இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் குழந்தை இருக்குது, நமக்கு இல்லை. அவங்களுக்கெல்லாம் குழந்தை இருக்கு, நம்ம பிள்ளைக்கு என்ன குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள. இது என்னது, நடைமுறையில வர ஒண்ணு. ஆமேனா? ஆமா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த சூழ்நிலைய ரொம்ப நாளா அவ நடத்திட்டே இருக்கிறா. ஒரு காலகட்டத்துல இவளுடைய அந்த அழுகையை பார்த்து புருஷன் சொல்றாரு, நீ ஏமா அழுறா? 10 குமாரர்களை காட்டிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா அப்படிங்கிறாரு. எப்படி? நம்ம புருஷன் பேர் என்ன பேரு? எல்கானா. சரியா? ஆமா. இவர் சொல்றாரு, 10 குமாரர்கள், அதாவது 10 பிள்ளை இருக்கிறத காட்டிலும் நாமள உனக்கு பெரிய ஆளு அப்படின்னு சொல்றாரு. இப்போ பிள்ளை இடுப்புல தூக்கி வைக்க முடியுமா? எல்கானாவை இடுப்புல வைக்க முடியுமா? புருஷனை யாரா இடுப்புல தூக்கி வச்சுட்டு போவீங்களா? போக மாட்டீங்க. ஆனா பிள்ளைனா மட்டும் இப்படி ஒரு தூக்கு, இப்படி அதை மூக்கு வச்சாங்களோ அப்படி போட்டுட்டு போய், இது புருஷன் மூக்கு சீர்ந்தனாக போய் தள்ளி போ அப்படின்னு சொல்லுவீங்க. சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்லு. இப்போ இந்த சூழ்நிலையில தான் இந்த அம்மா அழுதுகிட்டே இருக்குமா, அழுதுகிட்டே இருக்குமா. இந்த அழுகையை பார்த்து, இந்த துக்கத்தை பார்த்து புருஷன் எப்படியா அவருடைய துக்கத்தை மாத்திரலாம் அப்படி சொல்லி அழகா பேசுறாரு. மா ஏம்மா நீ அழாத, அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 10 குமாரர்களை காட்டில் நான் உனக்கு அதிகம் அல்லவா. என்ன பண்றாரு? ஏமாத்தி பார்க்கிறாரு அவருடைய அழுகை. இப்போ சின்ன பிள்ளைங்க அழுதா என்ன பண்ணுவாங்க? சாக்லேட்டை வாங்கி கையில கொடுப்பாங்க. கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க. ஏன்? அவ அழுகைய நிப்பாட்டிடணும். அந்த நேரத்துக்கு ஒரு முடிவை தேடுறாங்க. ஆனா அன்னாளுடைய முடிவு அதல்ல. அன்னாளுடைய முடிவு அதல்ல. வாழ்க்கையோட ஓட்டத்துல அவ துக்கமுகம் ஆயிருக்கிறா. அவ அழுது கொண்டிருக்கிறா. அவ வாழ்க்கையில விடிவு இல்ல, குழந்தை இல்ல. அது வரைக்கும் அவ துக்கமுகமா இருக்கிறாளா.
பலினாள் பலவீனப்படுத்துற. அவ பிள்ளை பெத்து போடுறது மாத்திரம் இல்ல, அவ பெத்து போடுறதா இவளை குத்தி காட்டுறதா, ஏ மலடி ஏ மலடி ஏ மலடி அப்படின்னு சொல்லி. அப்ப இவளுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. இவளுக்கு வேதனையா இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்பெல்லாம் அவளுடைய உள்ளம் செத்துட்டே இருக்கும். உள்ள சந்தோஷமா இருக்குமா என்ன? சந்தோஷமாவே இருக்காது. அதனாலுடைய உள்ள அப்படி இருக்கும், செத்து போயிட்டே இருக்கும். ஐயோ அவ பெத்து போட்டு அப்படி குத்தி காட்டுறாள் அப்படின்னு சொல்லி எல்கானா ஏமாத்துறாரு. இந்த சூழ்நிலையில தான் அவ இனி இந்த ரெண்டு பைத்தியத்தையும் பார்த்தா நம்ம தோத்துருவோம், பார்க்க வேண்டியவரை பார்த்தா நம்முடைய வாழ்க்கை ஜெயமா மாறிறன்னு சொல்லி ஒரு நாள் தேவாலயத்துக்குள்ள போகும்போது கண்ணீரோடு ஜெபிக்கிற. வாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அந்த 15-16 வசனம் வாசிங்க. ஸ்தோத்திரம். 12 வசனம். 12. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேர விண்ணப்பம் பண்ணின போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தாள். போதும் கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த அன்னாள் அதுவரைக்கும் ஆலயங்களுக்கு போறவத்தா, ஆனா அவளுடைய பார்வை எங்க இருந்துச்சு? மற்றவங்களை பார்த்தா. நீ எப்போ மற்றவங்களை பார்க்கறியோ அப்போ வாழ்க்கையில இருதயத்துல சந்தோஷம் வராது, கசப்பும் துக்கமும் தான் வரும். அவ பார்த்தா இனி இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா நம்ம வாழ்க்கை தோத்துரு அப்படின்னு சொல்லி தேவாலயத்துல பார்க்க வேண்டியவரை பார்த்தா. ஹல்லேலூயாவா. ஆமா, அன்றைக்கு அவளுடைய அந்த எல்லா வியாகுலங்களையும் எல்லா கண்ணீர்களையும் தேவ சமூகத்துல ஊற்றினா, இறக்கி வைத்தா. அங்க இருக்க ஆசாரியன் பார்க்கிறா, ஏன்மா நீ இந்த ஒரு சூழ்நிலை இப்படி அழுகுறானே. இவன் பார்க்கும்போது அவன் சொல்ற, ஒருவேளை இவ குடித்து வெறுத்து அழுதுட்டு இருக்கிறா போல அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்நாள் சொல்ற, ஆண்டவனே நான் அப்படி அல்ல, என் மன கிளேசத்தை என் மன சஞ்சலத்தை தேவ சமூகத்தில் நான் சொல்றேன். கேட்கதா உங்க எல்லாத்துக்கும்? நீங்க இன்னைக்கு அநேக பேர் இருப்பீங்க இந்த துக்கம் மூஞ்சோட, இந்த துக்கத்தோட வெளியே சிரிக்கிறீங்க, ஆனா உள்ள எனக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி அழுறவங்க இதுல நிறைய பேர் உண்டு. கர்த்தர் நல்லவர். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருது. நீங்க மற்றவங்களை பார்க்காதபடி தேவ சமூகத்துக்குள்ள நீங்க கடந்து சென்று தேவனை பார்ப்பேன்னு சொன்னா சரியான நேரத்தில் அவ பார்த்தா. அது வரைக்கும் அவ அழுதுட்டே இருந்தா. அங்க அவளுக்கு ஒரு வார்த்தை வந்து 17வது வசனம் சொல்லுது, அதற்கு ஏலி சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு. இந்த வார்த்தை வந்த பிறகு அவ துக்க மூஞ்சா இல்லவே இல்லையா? ஹல்லேலூயாவா. என்ன நடந்துச்சு தெரியுமா? 20வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஓ, தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். சில நாள் சென்ற பின்பு அந்நாள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று ஆமென் சொல்லுங்க. அப்போ துக்கம் மாறணும்னா தேவ சமூகத்துல நீ கண்ணீரோட விதைக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க அவருடைய வாழ்க்கையில அதுக்கு பிறகு அவ துக்க முகமா இருக்கவே இல்லையா. பின்பு அவ குழந்தைகளை பெற்றாள்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில உங்க இருதயம் சந்தோஷப்பட்டு பூரிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம மற்றவங்களை பார்க்காதபடி பார்க்க வேண்டியவரை சரியான நேரத்துல சரியான வேளையில பார்ப்போம்னு சொன்னா எந்த மலட்டு கர்ப்பமா இருந்தாலும் சரி, எந்தெந்த எதிர்பார்ப்புகளெல்லாம் நிறைவேறலையோ, கடன் பிரச்சனையா, பலவீனமா, சோர்வா, தரித்திரமா, எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த கோணத்துல உனக்கு துக்கம் வந்தாலும் அதை மாற்றி ஆண்டவரால உன் இருதயம் சந்தோஷத்தால பூரிப்படைய செய்கிறவர். ஹல்லேலூயாவா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதிசயப்பட்டு பூரிக்குமா. இப்ப அவளுடைய இருதயம் அதிசயப்பட்டிருக்குமா பட்டிருக்காத? அது வரைக்கும் எல்லாரும் சொல்லலாம் மலடிங்கிறாங்க. அது வரைக்கும் ஆமா. இப்போ பிள்ளை பெத்தோட என்ன சொல்லியிருப்பாங்க? ஆமா, ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளையோட ஆண்டவர் விடல, ஸ்தோத்திரம். அதுக்கு பின்னாடியே என்ன பண்ணாங்க? ஆண்டவர் அவளுக்கு பிள்ளைகளை கொடுத்தார்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறணும், உங்க இருதயம் சந்தோஷப்படணும், உங்க துக்கம் மாற்றப்படணும். தீர்க்கதரிசி சொல்ற, கர்த்தர் அவளுடைய இருளை விலக்கினார்.
கர்த்தர் அவளுக்கு நித்திய வெளிச்சமாய் இருந்தார். அப்போ வாழ்க்கையில் இருக்கிற இருளான காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்துல நீ அர்ப்பணிச்சுன்னு சொன்னா, மற்றவங்களை பார்க்கறது ஒரு இருளான காரியம், மற்றவங்களுக்கு இருக்குதே நமக்கு இல்லையே அப்படிங்கிற சிந்தனை மண்டலங்கள்ல யோசனை கொண்டு வர அந்த பொல்லாத வாழ்க்கை ஒரு இருளான காரியங்கள். இந்த சூழ்நிலையெல்லாம் நம்மளை விட்டு மாற்றிட்டு கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம எனக்காக அவர் செய்து முடிப்பார்னு சொல்லி முழு நிச்சயத்தோட தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறது போல அவரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகுமா? அந்நாள் சரியா ஆண்டவருடைய வெளிச்சத்துக்குள்ள வந்தா அவருடைய இருளின் நாட்கள் மாறிட்டு சில நாட்கள் சென்ற பின்பு அவள் அதுவரைக்கும் துக்க முகமாய் இருந்தவள், அதுக்கு பின்பு அந்த 18ஆம் வசனத்தை சொல்லும் போது அவள் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை, சாமுவேலை பெற்றெடுத்தாள், சந்தோஷத்தையும் அடைந்தாள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்க வாழ்க்கையில உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கணும்னா ஒரு காரியம் வேதம் அழகா சொல்லித்தருது. உங்களுக்குள்ள இருக்க அந்த இருளான காரியங்களை வெளியே தள்ளிட்டு ஏசுங்கிறதான அந்த மெய்யான ஒளியை நமக்குள்ள கொண்டு வந்துட்டோன்னா நம்முடைய துக்கம் மாறிடும், சந்தோஷமாய் மாறிடும். உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்த்தர் முதல் காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2வது 10 சொன்னா உங்கள் துயரம் மாறினால் உங்களுக்கு என்ன? உங்க இருதயம் பூரிக்கும். வாசிக்கிறீங்களா? அதே ஏசாயா 60:14 வாசிங்க. ஏசாயா, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளோ துணிந்து அசட்டை பண்ணப்படும் போற சூழ்நிலாம் நமக்கு துயரம் வரும். ஒடுக்கப்படுகிற நேரத்துல எல்லாம் நமக்கு துயரம் வரும். வாசிங்க. உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் சொல்லுவார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நாமே சொல்லுங்க பார்க்கலாம். துயரம் எப்ப வரும்? அந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒடுக்கப்படுற சூழ்நிலையில நமக்கு என்ன வருது? துயரம் வருது. விடுதலை ஆக முடியாத சூழ்நிலையில. சரியா? துக்கம் எப்ப வரும்? துக்கம் எப்ப வரும் சொன்னேன்? ஆமா, அழிவும் நாசமும் எல்லையில கேட்கப்படாது. அழிவும் நாசமும் வரும்போது தான் துக்கம் வரும். ஆமா, சரியா? ஆனா இங்க கொடுமை, ஸ்தோத்திரம். இங்க பார்த்தேன்னு சொன்னா ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையில வருகிற ஒரு காரியம் துயரம். இப்ப பாக்குறீங்களா? ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த. 2 இடத்துல இருக்கும் இந்த காரியங்கள். முதல்ல நான் ஒரு காரியத்தை சொல்றேன். தானியேல் 6:20 வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 6:20. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் கெபிக்கு தப்புவிக்க இருந்தாரா கேட்ட. அதற்கு தானியேல் என்ன பதில் சொல்றாரு? அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்று வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போன தலைக்கு மேல கையை தட்டி சொல்லு, இன்றைக்கு உனக்கு எதெல்லாம் துயரமா இருக்கிறதோ, உன் தலைக்கு மேல மகிழ்ச்சி வர முடியாம இருக்கிறதோ, அதையெல்லாம் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி கட்டி போடுவாராக. அங்க தானியேலை சிங்கங்களுடைய கெபிக்குள்ள போடணும்னு சொல்லி அவன் கூட இருக்கிற பிரதானிகள்லாம் என்ன பண்றாங்க? ஒடுக்குறாங்க. ராஜாட்ட போய் சொல்றாங்க, ராஜாவே, நீர் நிறுத்தின சிலையை அவன் வணங்க மாட்டேங்கிறான். ராஜாவுடைய மாறாத ஒரு பிரமாணம் இருக்குது. இந்த எவன்லாம் வணங்கல அவன்லாம் எங்க போடப்படணும்?
சிங்கங்களின் கெபிக்குள்ள போடப்படணுங்கிறது இருக்கும்போது அந்த தானியேல் மட்டும் உங்களை மதிக்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒடுக்குறாங்க. அந்த நெருக்கத்தின் நேரத்துல கூட அந்த பத்திரத்துல கையெழுத்து வைக்கப்பட்ட பின்பு கூட தானியேல் அவருடைய தெய்வனை அவன் மறுதலிக்கவே இல்லை. அப்போ உனக்கு நெருக்கம் துயரம் வரும்போது ரெண்டாவது நீ மறுதலிக்கிற குணம் உனக்குள்ள வந்துடவே கூடாது. சில காரியங்கள் காலதாமதம் ஆகும்போது நம்ம சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா, நான் ஆண்டவரையும் கும்பிட்டேன் ஒண்ணுமே நடக்கல. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், கேஷுவலாக மறுதளிச்சுட்டு போயிடும். பேதுருவை போல நம்ம என்ன பண்ணுறோம், மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த சூழ்நிலை நம்மளை விட்டு மாறணும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அங்க அவனுக்கு துயரம், நெருக்கம், கஷ்டம். இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல சிங்கங்களின் கெபிக்குள்ள போட்டாச்சுன்னு சொன்னான். மற்றவங்க எல்லாம் ஒடுக்குறாங்க இவனை. எதுக்கு தெரியுமா, ராஜ்யத்தின் மேன்மை, ராஜ்யத்துல இவன் பெரிய ஆளு ஆவிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் உன்னை அடையாளம் காட்டுற சூழ்நிலையில நீ சில நெருக்கங்கள் வரும். தெய்வ பிள்ளைகளுக்கு நெருக்கங்கள் வரும், போராட்டம் வரும், துயரம் வரும். ஆனா நீ என்ன பண்ணணும், முடிவு பரியந்தமோ நிலைத்திருக்கிற அனுபவம் நமக்குள்ள வேணும். இதை காட்டில ஒரு உன்னதமான சம்பவம் இருக்குது. எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அங்க ஒரு தேசமே ஒரு சந்ததியே ஒடுக்கப்படுது. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்து சாம்பல் போட்டுக்கொண்டு புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடன் அலறிக்கொண்டு போதும். ஹல்லேலூயா. அங்க யூத குலங்கள் அழிக்கப்படணும், யூத சந்ததியே இல்லாம போகணும், ஆராதிக்கிற சந்ததி இல்லாம போகணும், தேவ பிள்ளைகள் இல்லாம போகணும்னு சொல்லி அங்க ஆமான் ஒரு பெரிய திட்டத்தை தீட்டுறான். ராஜாவும் அதுக்கு உடன்படுறாரு. அங்க அவருடைய முத்திரை மோதிரத்தை ஆமான் கையில கொடுத்துட்டாரு. அவன் எல்லா தேசங்களுக்கும் இருக்கிற தேவ பிள்ளைகளை ஒடுக்கிறதற்காக, அவங்களை அழிப்பதற்காக அஞ்சல்காரர்களை அனுப்புறான். ஆனா தேசத்துல இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றினார். 3 நாள் அல்லும் பகலும் என்ன பண்ணாங்க, உபவாசம் பண்ணி ஜெபித்தாங்க. கர்த்தர் அவங்க துயரத்தை மாற்றினார். ஹல்லேலூயாவா. சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை கொடுத்தார், அழுகைக்கு பதிலாய் ஆனந்த களிப்பை உண்டாக்கினார். துயரம் பாக்கியமே. நம்ம துயரம் வந்தோட நிறைய நேரம் பின்னாடி ஓடிடுறோம். அதே ஆமானுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மொர்தெகாவை கொலை செய்யணுங்கிறதுக்காக ஒரு பெரிய தூக்கு மரத்தை செஞ்சு வைக்கிறார். நாட்கள் வந்தபோது தேவன் இவர்களோடு கூட இருந்ததுனால அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவனும் கடந்து வராததுமா இருந்தது. ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் அப்படிங்கிறாரு. இவன் துயரத்தை பார்க்கல, தேவனை பார்த்தான், தேவ அன்பை பார்த்தாங்க. அந்த முழு சந்ததியோ எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க துயரத்தை பார்க்கல, ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால அவன் செய்த அதே தூக்கு மரத்துல ராஜா அவனையே தூக்கி போட்டானா. தான் வெட்டின குழியில தானே விழுவார்கள். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் இந்த பகற்காலத்தில் உங்கள் இருதயம் சந்தோஷப்பட்டு பூரிக்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவரை மறுதலிக்கக்கூடாது. ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் மறுதலிக்கக்கூடாது. முதல்ல என்ன சொன்னேன், என்ன பண்ணணும், அவருடைய வெளிச்சத்துக்குள்ள இருக்கணும். ரெண்டாவது அவரை மறுதலிக்கவே கூடாது. அப்பதான் உன் துயரம் மாறும். இப்போ தானியேலுடைய வாழ்க்கையில பார்த்தா திரும்ப ராஜ்யத்தின் மேன்மை, சந்தோஷம் வந்துச்சா இல்லையா? ஆமா. சிங்கத்தின் கவிக்குள்ள இருக்கிறவனுக்கு ராஜ்யத்தின் மேன்மை, சந்தோஷம் இருதயத்துல. இங்க யூத அந்த ஜனங்களுக்கு அழிவுக்குள்ள மரணத்தின் பிடியில இருந்த அந்த ஜனங்களுக்கு திரும்ப ராஜ்யத்தின் மேன்மை, சந்தோஷம் வந்திருக்குமா வந்திருக்காதா? வந்திருக்காதா? அப்போ உங்க வாழ்க்கையிலும் நீங்க எப்போ தேவனை மறுதலிக்காம இருக்கிறீங்களோ அப்போ உங்க துயரம் மாறும், உங்க இருதயம்
என்ன பண்ணும்? அதிசயப்பட்டு பூரிக்க. நீ சும்மா உள்ளத்துல தானே லேசா யோசித்த, நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். அல்லேலூயாவா. அதனால உன் காரியத்தை இதெல்லாம் திருந்தாது, இதெல்லாம் தேராது அப்படிலாம் கூட யோசிக்காத. அவர் திருந்தாம உங்களுக்கு கணவரை தந்திருக்க மாட்டார், அவர் திருத்துவார். அல்லேலூயாவா. ஆமா, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு தங்கச்சி வாலிப நாட்கள்ல ரொம்ப வாஞ்ச உள்ள தங்கச்சி. எதுல? தேவனோடு உறவாடுறதுல, ஜெபிக்கிறதுல, பேசுறதுல. இப்போ அவளுடைய கல்யாண திருமண நாட்கள், வாலிப வயது அடைந்தா. அவளுக்கு ஊழியம் செய்யணுங்கிறதுல ரொம்ப பாரமா இருந்துச்சு. வீட்டில் நெருக்கிறாங்க திருமணத்துக்காக. அப்போ அவள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குற, ஆண்டவரை நான் திருமணம் செய்து கொள்ளலாமான்னு சொல்லி. ஆண்டவர் அதுக்குரிய எல்லா வழிவாசல்களையும் திறக்கிறாரு. திருமண காரியங்கள் ஒழுங்கு செய்யப்படுகிறது. ஒரு நல்ல ஒரு மிலிட்ரி மேன் அவளுக்கு கணவராக வராரு. ஆமாம், ஸ்தோத்திரம். அவளுக்கு ஒரு பயங்கர சந்தோஷம். ஒரு அரசாங்க துறையில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு மனுஷன் ஆண்டவர் எனக்கு கணவராக தந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. நாட்கள் உருண்டோடிட்டே இருந்தது. திருமணம் ஆன பின்பு அந்த தம்பிக்கு காஷ்மீரில் வேலையை போட்டாங்க. காஷ்மீர் குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக இவரை நெருக்க ஆரம்பிச்சது. இப்போ அவங்க கூட இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் சொல்கிறாங்க, இந்த குளிரை நீ தாங்கணும்னு சொன்னால் அங்கே மிலிட்ரியில் ஒன்று கொடுப்பாங்க. ஆமாம், அதுக்கு கொஞ்சம் ரம்முனி ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது நீங்கள் குடித்தா கொஞ்சம் உங்களுக்கு குளிர் தாங்கும், உங்கள் உடம்பு சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடி பழக்கத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போது இந்த தம்பி வீட்டுக்குள்ளே வரும்போதெல்லாம், டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எப்படி வர்றாரு? ஆமாம். இப்போ ஆனால் இந்த பிள்ளையோட ஜெபம் என்ன? ஆண்டவரே, நான் ஊழியம் செய்யணும், எனக்கு ஊழியம் செய்கிற ஒரு நல்ல கணவரை தாரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ கணவருடைய நிலைமை எப்படி இருக்குது? குடிகார கணவராக இருக்கிறாரு. இப்போ போய் ஒரு நாள் ஓனி உக்காந்து துயரத்தோட தேவ சமூகத்தில் அழுது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாராம். அப்போ ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ ஊழியம் செய்யணும்னு சொன்னது உண்மை. நீ ஊழியம் செய்வதற்கு ஆத்மாவை தேடி போகாத. உன் கையில் தந்திருக்க அந்த ஒரு ஆத்மாவுக்கு நீ உத்தரவாதம் பண்ணி இவனுக்காக ஜெபம் பண்ணு, இவனை நான் திரும்பவும் மீட்டு தருவேன்னு சொன்னான். தலைக்கு மேலே கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உங்க கணவர்களுக்காக நீங்க உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கண்டிப்பா மீட்டு தருவார். ஹல்லேலூயா. துயரத்தை கர்த்தர் கண்டிப்பா மாற்றுவார். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கோ. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில மறுதளிக்கிற குணாதிசயங்கள் வந்துடவே கூடாது. மறுதளிக்கிற குணாதிசயம் வந்துச்சுன்னா தேவனை நீ ஆராதிச்சு பிரயோஜனமே கிடையாது. நம்பர் 3, நம்முடைய வாழ்க்கையில எப்போ இருதயம் அதிசயப்படும் அப்படின்னு சொன்னா துதி பலி செலுத்தினால். வாசிக்கிறீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் அதோடைய 6ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னை மூடும் சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். கர்த்தரை என்ன பண்ணுவாங்க? உயர்த்துவாங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. எதெல்லாம் கொண்டு வந்து? பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து. அப்போ ஆலயத்துக்குள்ள வரும்போது பரிசுத்தத்தோடு வந்த தேவனை ஆராதிச்சா, பரிசுத்த உள்ளத்தோடு, பொண்ணு பரிசுத்தத்தை மையப்படுத்துது, சரிங்களா? தூப வர்க்கம் துதி பலியை மையப்படுத்துது. ஆண்டவரை முகர்ந்து கொள்ளுகிற ஒரு நல்ல துதி பலியா நீ ஆண்டவரோட ஆலயத்துக்குள்ள வந்தேன்னு சொன்னா உன் இருதயம் என்ன பண்ணும்? சந்தோஷப்படும். இன்னைக்கு நம்ம ஆராதனை, பாதி பேருடைய ஆராதனை பாஸ்டர் பாட்டு தானே, பாட்டு முடியட்டும் போகலாம். ஆராதனையா பாஸ்டர் எப்படியோ ஒரு 40 நிமிஷம் ஆராதனை சாத்திடுவார். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆராதனை முடிஞ்ச பிறகு தான் போகணும். இன்னொரு சில டீம் இருக்குது, காணிக்கைக்கு மட்டும்தான் போகணும், பின்னாடி இருக்கணும், காணிக்கை போட்டு மெல்ல என்ன பண்ணிடணும்? கலந்துடணும். ஆமாம், இது தேவன் விரும்புகிற துதி பலியா? தேவன் விரும்புகிற பரிசுத்தமா? அப்போ நீ ஆலயத்துக்குள்ள வந்து என்ன பிரயோஜனம்? ஏன் இன்னும் நம்ம ஆசீர்வாதம் என்ன தடையா இருக்குது? ஏன் இன்னும் நமக்கு சரியா நம்முடைய இருதயத்தில் சந்தோஷம் வரலன்னு சொன்னா, சரியா தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம முதல்ல டைமே
கீப் அப் பண்ண மாட்டோங்கிறோம். யார் ஒரு ஆள், எந்த மனுஷன் ஒரு ஆள், எந்த மனுஷன் ஒரு ஆள் ஆலயத்துடைய மகிமையை தேடி அந்த ஆலயத்துக்குள்ள கரெக்டாக 9 மணி ஆராதனைக்கு 9:05 உள்ளே வரானோ அவனை கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், புரியுதா? ஆசீர்வாதம் வேணும்னவங்களாம் எத்தனை மணிக்கு வந்தீங்க தெரியுமா? இன்னைக்கு 10:30 மணிக்கு. கர்த்தர் எப்படி அவர் வந்துருவார், ஆனா நம்ம வரமாட்டோங்கிறோம். நம்ம வர நமக்கு என்ன தேவை? ஆசீர்வாதம் தேவை, ஆசீர்வாதம் தேவை. நிறைய கணவர்கள் வரமாட்டேங்கிறாங்க. என்ன தேவை? ஆசீர்வாதம் தேவை. ஏங்க சாராளுங்க ரெபேக்காளுக்காக ஈசாக்கு தான் ஜெபம் பண்ணாரு. உங்க மனைவிகள் கர்ப்பம் தரிக்கணும்னு சொன்னா வேதத்தின்படியில நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க மனைவிகளுடைய கைகளை பிடித்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே வேதம் எப்படி சொல்லி இருக்குதே, ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க மனைவிகள் கர்ப்பம் தரிக்கிறாங்களா இல்லையா பாருங்க. நம்ம ஆலயத்துக்கும் வர மாட்டோம், டைமுக்கும் வர மாட்டோம். ஆனா நமக்கு என்ன பண்ணணும்? இருதயம் மட்டும் அதிசயப்பட்டு பூரிக்கணும். எப்படிங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையோ அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணும், கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரணும்னா நீங்க முதல்ல அவரை பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்க, துதிபலியோடு அவரை ஆராதிக்க, சுகந்த வாசனை அவனை மூர்ந்து கொள்ளணும். நீ வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கணுங்க. சும்மா வந்துட்டு போக கூடாது, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் போகணும். அப்படிப்பட்ட ஆராதனையை தான் கர்த்தர் விரும்புறாரு. ஒரு மனுஷன் இருக்கிறாரு, நான் காமிச்சு தரேன், வாசிங்க. 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. 2 நாளாகமம் 14:11. ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காயிலோ பலனற்றவனுக்காயிலோ உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் கூட்டத்திற்கு வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஹல்லேலூயா. ஆசா எப்படி துதிக்கிறாரு, எப்படி ஜெபம் பண்றாரு, தேவனை மகிமைப்படுத்துறாரு. பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நம்ம பாட்டு வேணா நல்லா பாடும். பலன் உள்ளவன் பலனற்றவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பாட்டு அழகா பாடுறோம். ஆனா நம்ம விண்ணப்பம், எங்க ஆசாவுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் சேர்ந்து அவனை நெருக்க வராங்க, மேற்கொள்ள வராங்க, பகைஞர்கள் சூழ்ந்திருக்கிறாங்க. அந்த சூழ்நிலை அவனுடைய துதி யாரை நோக்கி இருக்கு தெரியுமா? கர்த்தரை சார்ந்து இருக்குது. மனுஷனை அந்த கீழ் வார்த்தை சொல்லுது, மனுஷன் மேற்கொள்ள ஒட்டாதை விடாதுங்கப்பா, விட்டுறாதுங்க, மனுஷன் மேற்கொண்டக்கூடாது உங்களை அப்படின்ன மாதிரி ஜெபிக்கிறார். ஹல்லேலூயாவா. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு ஆசாவை போல எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, மனுஷர்களை பார்க்காம நம்ம துதி எங்கே இருக்கணும் தெரியுமா? அவரை சார்ந்து இருக்கணும். வேதத்தில் துதிச்சவங்க யாருமே தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. எரிகோ கோட்டை விழுகிறதுக்கு என்ன பண்றாங்க? எக்காலங்களை ஊதி துதிக்கிறாங்க. எரிகோ கோட்டை விழுந்து போகுது. யூதா எழுந்து முதலில் துதிக்கட்டுங்கிறாங்க. எதுக்கு? சத்துருவை மடங்கடிப்பதற்கு. சத்ருவின் பிடரின் மேல அவன் கரம் இருக்கும். யூதாவே, நீ எழுந்து துதி, துதி அபிஷேகம் உன் கையில தான். உன் சகோதரனால நீ என்ன பண்ணுவா? புகழப்படுவாய். ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நீ துதிச்சேனா உன் குடும்பத்துல மட்டும் இல்ல, உன் இருதயத்திலே சந்தோஷம் வரும். ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது பாருங்க, அந்த பிரச்சனை நேரத்துல நீங்க ஒரு பாட்டு பாடி பாருங்களேன். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. பலம் உனக்கு
ரொம்ப பலவீனமா இருக்குதா? சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசனையா. இந்த கவியை 10 முறை நீ பாடிட்டு 11ஆம் முறை பாடும்போது உனக்கு சுகம் வரும். ஆமீன் சொல்லு பார்க்கலாம். உன் தேவையா ஆண்டவர் சொல்லு, தேவை சொல்லு. ஆனா பைபிள் என்ன சொல்லுனா, நம்முடைய தேவை சொல்லி சொல்லி அவரை துக்கப்படுத்தக்கூடாது. நம்முடைய தேவை சொல்லி சொல்லி அவரை துக்கப்படுத்தக்கூடாது. நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுவோம், நம்முடைய தேவையை சொல்லி சொல்லியே அவரை துக்கப்படுவோம். விசிலையா படிக்க, என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான். அல்லேலூயா. ஆமாம், உடனே நம்மள பாட்டு பாட சொல்லிட்டாரு பாஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம தேவையை சொல்லி, சரியா? ஆமாம், நம்ம தேவை நம்ம தேவை அவர் நம்மகிட்ட வந்துட்டாருன்னு சொன்னால் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டுரும், எல்லா காரியங்களும் சந்திக்கப்பட்டுரும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் தான் ஜெயத்தின் சுதந்திரவாளி. இங்கே ஆசாவுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு சொல்றான். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்றான். எத்தனை பேர் அப்படி சொல்லி ஜெபம் பண்றீங்க? மூன்றாவது, துதி பலி செலுத்துறது பெருசு இல்ல, உங்களால முடியும்னு சொல்லி துதி பலி செலுத்தணும். என் தேவனால ஆகும்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் அவருடைய வெளிச்சத்துக்குள்ள வரணும், மறுதளிக்க கூடாது. மூன்றாவது, கர்த்தர் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கணும்னு சொன்னா துதி பலி செலுத்துறது பெருசு இல்ல. எப்படி இது? உங்களால முடியும். வைராக்கியம் பாராட்டி ஜெபிக்கணும். வைராக்கியத்தின் அந்த ஜெபம் இருக்கணும். வைராக்கியத்தின் ஜெபத்துல தான் அந்த அசைவை உண்டாக்க முடியும், பரலோக அசையம். பாருங்க, யாக்கோபு எப்படி ஜெபம் பண்ணாரா? போராடி ஜெபித்தாரா. பொழுது விடுஞ்சிச்சு, எப்பா எல்லாரும் பார்ப்பாங்க நான் போறேன் அப்படி சொன்ன போது அவர் சொல்றாரு, வந்தது தான், என்னை ஆசீர்வதித்தால் வழியே உம்மை விடவே மாட்டேன். இனி உன் பேரு இஸ்ரவேல். ஆமெனா. இன்னைக்கு இந்த பகல் வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுறாரு. உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கணுமா? உங்க சூழ்நிலைகள் மாறணுமா? கர்த்தர் சொல்றாரு, உங்க வைராக்கியத்தின் ஜெபம், உங்க உறுதியான ஜெபம் தேவனை அசைக்கிறதா இருக்கட்டும். அதுக்கு உங்களோட பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, உங்க பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, உங்களோட சாட்சியுள்ள துதிபலி ஆண்டவர் அவர் அசைவுக்குள்ள கொண்டு வரட்டும். அப்படின்னா உங்க இருதயம் சந்தோஷப்பட்டு பூரிக்கும். இப்ப பாருங்க, இந்த 12ஆம் வசனத்தை பார்த்தா, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரையும் ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். இப்போ முடியாத ஆசா என்ன பண்றான் தெரியுமா? அவங்களை துரத்துற. அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவர்களை ஆசாவும் துரத்தினார்கள், விழுந்தார்கள். கர்த்தருக்கும் தலைக்கு மேல கையை தட்டி, கர்த்தருக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. ஆசா ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றான், துதி செலுத்துறா. ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன வாழ்க்கைய கர்த்தர் ஜெயிக்கிறார். எவனை துரத்த முடியாதுன்னு சொன்னாரோ அவனை பலன் இல்லாதவன் துரத்துறா. ஒரு நாள் இது வரைக்கும் என்னால ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதுன்னு நினைச்சியா? கர்த்தர் இந்த பகல் காலையில் சொல்றாரு, நீ கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும், உன் தேவைகள் சந்திக்கப்படும், உன் எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்படும். உன் ஜெபம் வைராக்கியம் உள்ளதாய் மாறட்டும், உன் துதி வைராக்கியம் உள்ளதாய் மாறட்டும். அப்படின்னா உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஹல்லேலூயாவா. ஆமா, அந்த ஏசாயா ஸ்தோத்திரம் 65 வாசனை பார்க்கலாம். அப்பொழுது எப்பொழுது ஒரு நிமிஷம் வச்சுக்கோ. அப்பொழுது எப்பொழுது நீ தேவ வெளிச்சத்தில் நடக்கும்போது, நீ தேவனை மறுதலிக்காத போது, நீ தேவனோடு வைராக்கியம் பாராட்டும் போது உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அப்பொழுது நீ எதை கண்டு தேவன் உனக்கு செய்கிற எல்லா காரியத்தையும் கண்டு, அன்னாளுக்கு செய்ததை கண்டு அன்னாளுடைய இருதயம் பூரித்தது. தானியேலுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ததை கண்டு அவனுடைய இருதயம் பூரித்தது. ஆசாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ததை கண்டு அவனுடைய இருதயம் பூரித்தது, சந்தோஷ
தரப்பட்டது. அப்போ உங்க வாழ்க்கையிலோ கர்த்தர் இன்னைக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரணும்னு சொன்னா, நீ தேவனுக்கு முன்பாய் பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய், தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாய், எந்த சூழலோ இருளான காரியங்களுக்குள்ள கடந்து செல்லாதபடி, மறுதலிக்காதபடி ஜெபத்தில் வைராக்கியம் பாராட்டுவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் உயர்த்தி வைப்பாராக. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.